கைஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, எனக்கு பின்னாடி இருக்கே இதுதான் என்னோட செவுரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இதுதான் பாலி ஹவுஸ். கிரீன் கலரில் இருக்கா, இந்த பாலி ஹவுஸை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதில் இருக்க நல்லது கெட்டது ரெண்டத்தையும் அலசி ஆராய போகிறோம். ஃபஸ்ட்டு நல்லது என்னன்னு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு நல்லது என்னென்னா, மாடர்ன் அக்ரிகல்ச்சருக்கு பெஸ்ட்டு சாய்ஸ் அப்படின்னு. ஏன்னா அப்படி சொல்கிறேன்னா, தமிழ்நாடு முழுக்க இந்த பாலி ஹவுஸை கட்டிட்டாங்கன்னு வைங்களேன். நம்ம தமிழ்நாட்டில் ஒரு பெரிய அக்ரிகல்ச்சருக்கான ஒரு பெரிய க்ரோத் இருக்கும். அதுக்கப்புறம் செகண்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா கிளைமேட் கண்ட்ரோல். இப்போ நான் ஃபஸ்ட்டு பாயிண்ட் சொன்னேன்ல, அதில் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லாருமே இதை கட்டிட்டாங்கன்னா பெரிய அட்வான்டேஜாக இருக்கும்னு சொன்னேன்ல. அது ஏன்னு நான் இப்போ வர 3 பாயிண்டில் சொல்லுவேன், கேளுங்க. இப்போ கிளைமேட் கண்ட்ரோல்னால் இந்த இடத்துல இதுக்குன்னு ஒரு கிளைமேட் இருக்கும், உள்ளே கிளைமேட் இருக்காது. வெளியே இருக்க கிளைமேட்டு உள்ளே வராது, அதுக்கு பதிலாக அது உள்ளே ஒரு கிளைமேட் இருக்கும். மூணாவது பாயிண்ட் டிசீஸ் கண்ட்ரோல்னால் வெளியே எத்தனை பூச்சி புழு அதெல்லாம் நிறைய இருக்குது. இந்த பூச்சி புழு அதெல்லாம் 90% இந்த இடத்துல குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் கடைசி லாஸ்ட்டு பாயிண்ட் தான் ஃபுல்லாக செம்மையான பாயிண்ட்டு. எல்லா வருஷம் முழுக்க இங்கே எல்லாமே போடலாம். நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில் போடுற 90% ஆஃப் த கிராப்ஸை இந்த இடத்துல போடலாம். இப்போ இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் என்னென்னா, வாட்டர்மெலன் இருக்குல்ல, நம்ம எல்லாருமே கண்டிப்பாக வெயிட் பண்ணிட்டு இருப்போம் சம்மர் சீசனுக்கு வாட்டர்மெலனுக்காக மட்டுமே. வாட்டர்மெலனை நம்ம வின்டர் சீசனில் கூட இதுக்குள்ளே போட்டால் வரும், அந்த அளவுக்கு ஒரு நல்லது. இப்போ இதில் இருக்க டிஸ்அட்வான்டேஜஸை பார்ப்போம். டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா, இதில் ஸ்டார்டிங்கில் ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டாக போடணும், 15 to 20 lakhs போடணும். அதுக்கப்புறம் இன்னும் அது போட்டதுக்கப்புறம் இன்னும் நிறையா உள்ளே போடுறதுக்கு ஸ்டார்டிங்கில் இன்னும் பிளான்ஸுக்கு செலவு பண்ணணும், கிராப்ஸுக்கு. அதுக்கப்புறம் ரெண்டாவது என்னென்னா, இதெல்லாம் போட்டதுக்கப்புறமும் நம்மளுக்கு எதுவுமே தெரிலனா ஒன்றுமே பண்ண முடியாது, ரொம்ப பெரிய லாஸ் ஆயிடும். அதனால் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இதில் போடுறது ஒரு நல்ல ஸ்டெப்பாக இருக்கும். அது தெரிஞ்சுட்டு நம்ம போட்டோம்னா இது நம்மளுக்கு ஒரு அக்ரிகல்ச்சருக்கு ஒரு பெஸ்ட்டு சாய்ஸ். அதுக்கப்புறம் கடைசியாக சொல்கிறது என்னென்னா, எல்லாத்துக்குமே ஒரு பிக் ஹாப்பி நியூ இயர். எல்லாருமே இந்த நியூ இயரை ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். 12 மணிக்கு வரைக்கும் முடிச்சிருந்து உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கு கால் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். பாய்.